Hello friends, welcome to Kamali's Dairy. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனல்ல 30 days hair growth challenge அப்படினு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போடக்கூடிய ஹேர் மாஸ்க் நம்பர் 7 ஏழாவது ஹேர் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஹேர் மாஸ்க் எப்படிலாம் prepare பண்ண போறோம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 30 days hair growth challenge பண்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கண்டினியூட்டியா பண்றப்ப நமக்கு வந்து அந்த ஹேர் மாஸ்கோட அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஹேர் மாஸ்க் ஒவ்வொரு விதமான வீட்ல இருந்து கிச்சன்ல இருந்து கிடைக்கிற பொருள்ல இருந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப அந்த பலவிதமான பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு அவுட் சைடாவும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இன்சைடாவும் உங்களோட ஃபுட் பேலன்ஸ்டா இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஸோ உங்களோட ஃபுட் இன்டேக்கையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட சேனல்ல ஆரம்பத்துல இருந்து சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டேக்கும் முக்கியம், அதே மாதிரி ஹேருக்கு அவுட் சைடா கொடுக்குற ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயிலும் முக்கியம் அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றோம் இல்லையா? அதை வந்து கண்டினியூவா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் ஆகாம உங்களோட ஹேர் growth வந்து நல்லாவே இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த dandruff பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா ஆல்வேஸ் ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எக்கு தான். முட்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம இன்சைடாக எடுத்துக்கிறப்ப அதோட ப்ரோட்டீன்லாம் நமக்கு கிடைக்கும். முட்டையில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, ஃபோலேட்டு இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது வந்து இன்டேக்காக நமக்கு வேணும்னா டெய்லியும் 1 or 2 பாயில்டு எக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தலைக்கு யூஸ் பண்ணுறப்பையும் நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணும். எக்ஸஸ் ஆயிலை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஆயில் அந்த சீபம் செக்ரியேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இந்த முட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முட்டையை வந்து நீங்கள் அடிக்கடி ஹேர் மாஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் திக்கனிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு முடி அடர்த்தி வேணுங்கிறவங்க முட்டையை அடிக்கடி தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். முட்டையை வச்சு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஹேர் மாஸ்க்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இது கூட நான் அடுத்த சேர்த்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கலோஞ்சி ஆயில் தான். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்லாம் இந்த 30 days ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலோஞ்சி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்மளோட சேனல்லையே இருக்குது. ஸோ சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆயில் வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயிலையும் நான் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நம்மளோட சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் என்ன ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அந்த ஆயிலையுமே கொஞ்சம் ஹேர் மாஸ்கில் சேர்த்துக்குவேன், தலைக்கும் தடவிக்குவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நல்லா போய் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முட்டையில் பார்த்தீங்கன்னா பயோட்டின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸோ நமக்கு புது முடி வளர்கிறதுக்கும் இந்த எக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம கலோஞ்சி ஆயிலும் சேர்த்துருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸும் சேர்ந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஷைனிங்கையும் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட சேர்க்க போகிற அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பனானா தான். பனானாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்குது. நமக்கு இன்டேக்காகவும் சரி அவுட் சைடாக தடவுறதுக்கும் பனானா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தலையில் முடியில் நுனியில் வந்து வெடிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மாய்ஸ்டராக வச்சுக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நல்லா மாய்ஸ்டர் கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்குக்கோசரமே இதை வந்து நல்லா பழுக்க விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த பனானாவையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இது வரைக்கும் எந்த ஹேர் மாஸ்க்குமே போடலை, எனக்கு ஒரு நல்ல ஹேர் மாஸ்க்கு கொடுங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்லேருந்து நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜான ஹேரை வந்து உடனே வித்தின் அ செகண்ட் வந்து நமக்கு வந்து மீட்டு கொடுக்கறதுல இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்க்ரீடியன்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேர்டு சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் கேர்டு தான். ஸோ கேர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விட்டமின் ஏ, அதே மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ப்ரோபயோட்டிக் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல dandruff இருந்தாலும் சரி, இச்சினஸ் இருந்தாலும் சரி, அதை எடுக்கிறதுல கேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் வந்து கேர்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லோ பொராசிட்டிக்காரவங்க யூஸ் பண்ணலாமான்னு அடுத்த கொஸ்டின் வரும். கண்டிப்பாங்க, நான் ஆல்ரெடி லோ பொராசிட்டியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஊற வைக்கிற டைமும் நீங்கள் வந்து எந்த மெத்தடில் அந்த ஹாட் டவல், ஹாட் கேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட
அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து கொஞ்சமாவது போய் சேரும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த முட்டை கர்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சோக்கிங் டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹாட் கேப்பு ஹாட் டவல் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அடுத்தது தலையில் அப்ளை பண்ணுறது தான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 30 days வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ணுறதுனால நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு முடி நிறையா தான் இருக்குது. நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கோசரம் நான் பண்ணுறேன்னா, அதை பண்ணுறதுக்கே என் முடி வந்து இன்னமும் வளருது, இன்னமும் நல்லா திக்காகுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கலோஞ்சி ஆயில் போட்டு நல்லா ஹேரை மசாஜ் பண்ணிவிட்டு, என் ஹேரை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு பாட்டில் வச்சு கூட அப்ளை பண்ணலாம் வாட்டரியாக இருந்ததுன்னா. அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நான் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes வந்து வச்சுருந்தேன். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் நல்லா தலையில் வந்து ஒரு கேப் போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் சீக்கிரம் காயாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து குளிக்கிறப்பையும் ஈஸியாக இருக்கும். ஸோ கேப் போடாமல் விட்டுட்டிங்கன்னா வெளியில் காஞ்சி போய் கொஞ்சம் அது க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கேப் போட்டுட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். 45 minutes கழித்து நீங்கள் ஷாம்பு ஆர் ஷியக்கா வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். போய் நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். லிங்க்கு கேட்காதீங்க தயவு செஞ்சு. மோஸ்ட்லி யூடியூப்பில் லிங்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தெரியல, நானுமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய முடியை பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து வெயிலே காணும். இன்றைக்கி வந்து நல்லா வெயிலும் வந்து நல்லா அடிக்கல, லைட்டாக தான் அடிச்சுது. அந்த லைட் வெயிலுக்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடி வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எப்பயுமே வந்து பனானாவும் எக்கும் போடுறப்ப முடிக்கு வந்து அப்படி ஒரு ஷைனிங்காக கொடுக்கும், ஒரு ஸ்பா எஃபெக்ட் ஷைனை வந்து கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 7வது ஹேர் மாஸ்க்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் 30 days எடுத்துக்கலன்னா கூட ஒரு 15 days சேலஞ்சாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியறப்ப உங்களுக்கே வந்து தோணும், அது உங்களோட பழக்கத்துக்குள்ளே வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுட்டு நம்ம தலைக்கு குளிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்குமே அப்படி தான் பழக்கமாயிருச்சு. அந்த மாதிரி பழக்கத்தினால இங்கே வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை நிறையா இருக்குது ஹாட் வாட்டருங்கிறதுனால. எனக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு, ஹேர் கேர் ரொட்டீன், ஃபுட் இன்டேக் இதெல்லாம் பார்த்துக்கிறதுனால என்னோட லாங் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க்கு, ஃபுட்டு, ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.